எங்களோட குல வழக்கமான பெண் குழந்தைகளை தங்க தொட்டில் வச்சு ஆற்ற நிகழ்ச்சி சங்கரண்டாம்பாளையம் ரத்னமூர்த்தி கோவிலில் இருக்கிற வேணா உடையார் அரண்மனையில் ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு. இந்த தங்க தொட்டிலோட கதை ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். சோழ நாட்டை ஆண்ட கரிகால சோழனோட தாய் மாமன் தான் இருமின தலையான். இவரோட வம்சாவளியத்தான் பெரிய குல வேளாளர், அதாவது இப்போ கொங்கு சமுதாயத்தில் இருக்கிற பெரிய குலத்தோட வம்சாவளின்னு சொல்கிறாங்க. கரிகால சோழனோட மகளான ஆதி மந்தைய சேர நாட்டு அரசன் ஆட்டன் அத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சேர நாட்டில் போர் வருது. நம்ம பெரிய குல மூதாதையரான இருமின தலையான் தான் தலையிட்டு சூழ்ச்சியை முறியடித்து நாட்டை ஜெயிச்சு கொடுக்குறாரு. அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக ஆட்டன் அத்தி வேலை நாட்டை ஆள்ற உரிமையை இருமின தலையானுக்கே கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பரம்பரையை வேணாடார் பரம்பரை அப்படின்னு சொல்லும்படியான பட்டத்தையும் கொடுக்குறாரு. கரிகால சோழன் தன்னோட தாய் மாமனான இருமின தலையான் தன் மகளுக்கு செஞ்ச உதவியை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டு தான் மகள் ஆதிமந்த விளையாண்ட தங்க தொட்டிலையும் அந்த அரண்மனைக்கே கொடுத்துட்றாரு. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சங்கரண்டாம்பாளையத்தில் இருக்கிற வேணாடார் அரண்மனையில் இன்னுமே அந்த தங்க தொட்டில் இருக்குது. அந்த தங்க தொட்டிலில் பெரிய குளத்தில் பிறக்கிற முதல் பெண் குழந்தைகளை பெரிய நாயகி அம்மனா பாவிச்சு பட்டம் கட்டி சீர்வரிசை தட்டம் வச்சு தங்க தொட்டில் ஆட்டி மகிழ்கிறாங்க. இதில் தாய் மாமனுக்கு ரொம்பவே முக்கியமான பங்கு இருக்குது. கோயிலை சுற்றி இருக்கிற 7 குளங்களில் தாய் மாமனும் மருமகளும் குளித்து பட்டாடை போட்டு மாலை அனுபவித்து மரியாதையோடு கூட்டிகிட்டு வர்றாங்க. உங்களில் யாராச்சும் பெரிய குளத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களையும் தங்க தொட்டிலில் ஆட்டியிருக்கிறாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.